வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. கேரளா லாட்ரி 10/12/2025 தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 30க்கு உண்டான கெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா 9ஆம் தேதி நம்ம கொடுத்த ரிசல்ட் இன்னும் வரல. ஓகேங்களா, 9ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு 2 மணிக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கிற ரிசல்ட்டு நான் நேற்று 9ஆம் தேதி கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போடுற 10ஆம் தேதியோட ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா 3 மணிக்கு ரெகுலராக அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 மணிக்கு அடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து நேற்று வந்து கொடுத்ததுக்கு 2 மணிக்கு வந்து ரிசல்ட் வரும். இது வந்து இப்போ கொடுக்குறதுக்கு 3 மணிக்கு ரிசல்ட் வரும். நாளைக்கு 2 ரிசல்ட் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டு 9ஆம் தேதி, செகண்ட் வர ரிசல்ட்டு 10ஆம் தேதி. விளக்கமாக சொல்லிட்டேன். ஓகேங்களா நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. அதனால் இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே. வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுக்குறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 9ஆம் தேதி ரிசல்ட் வராதனால 9ஆம் தேதிக்கும் இதுதான் பெண்டிங் டார்கெட்டு. அதேமாரி 10ஆம் தேதிக்கும் இதுதான் டார்கெட்டு. இந்த 2 நாளுக்கும் உண்டான ஒரு பொதுவான டார்கெட் தான் நம்ம எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது 10ஆம் தேதிக்கு வந்து இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ட் கெஸ்ஸில் வருது இல்லையா, அந்த கெஸ்ஸிங்கை வச்சு நம்ம எடுக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏ போர்டில் ஒரு 4ஆம் நம்பருக்கும் ஒரு 7ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 0 வந்து 19 நாள் ஆகுது, 7 வந்து 16 நாள் ஆகுது, 9 வந்து 16 நாள் ஆகுது, 7 வந்து 18 நாள் ஆகுது. ஸோ பி போர்டை பொறுத்த வரையும் ஒரு 9 அல்லது 7க்கு வாய்ப்பு வருது. சி போர்டில் 1 வந்து 47 நாள், 4 வந்து 12 நாள், 6 வந்து 14 நாள், 8 வந்து 11 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 4 அல்லது 6ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் வருது. ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது 10ஆம் தேதிக்கு. ஓகேங்களா, இந்த பெண்டிங் டார்கெட் மேபி 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இதுலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு இப்படி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ட் பிரகாரம் நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம சார்ட்டில் எப்படி கெஸ்ஸிங் வருதோ அதை வச்சு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத மேட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 47, 48, 49, 97, 74, 78, 79, 94, 84, 87, 89, 98, 07, 70ன்னு எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மை டார்கெட்டை பொறுத்தவரை 48, 84, 49, 94, 78, 87, 79, 97ன்னு எடுத்துக்கிறோம். இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்காக வருது அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட்வேர் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் 1, பிளான் 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன்.
அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா? கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட், 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும். மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துடலாம். நம்ம ஆல் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம 9ஆந்தேதி ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ இது 10ஆந்தேதி உண்டான இது கெஸ்ஸிங் போட்டுருக்குறோம். ஓகேங்களா? இந்த 10ஆந்தேதிக்கு உண்டான கெஸ்ஸிங் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கன்னா மந்த்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட், அந்த சார்ட் கெஸ்ஸிங் இருக்குது இல்லையா, அந்த சார்ட் கெஸ்ஸிங் வச்சு தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த மெத்தேடில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அது ஒரு பிரகாரம் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த கணிப்பு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த சார்ட் கெஸ்ஸிங் வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். மந்த்லியும் வீக்லியும் வச்சு பார்த்தாவே மேக்ஸிமம் வந்து நம்ம நம்பர் எடுத்துடலாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கெஸ்ஸிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆல் போர்டில் 7 நாள் தான் அந்த கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேங்களா? இந்த 10ஆந்தேதிக்கு உண்டானது 7 நாள் தான் வருது. ஸோ 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரோ அல்லது 2 நம்பரமாக கூட வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஆல் போர்டு பொறுத்தவரை எனக்கு 7 நாளும் அதிகப்படியான கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த கெஸ்ஸிங் பிரகாரம் எடுத்துக்கிறோம். உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முழுக்க நம்ம சார்ட் கெஸ்ஸிங்கில் ரூட்டில் வந்து எடுக்கிறது தான். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஆல் போர்டை பொறுத்தவரை 7 நாள். ஸோ இந்த 2 நம்பருமே நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நமக்கு சார்ட் கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி வருது அப்படின்னா ரூட்டில் ஒரு 9 அல்லது 8 பிசியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. பிஎன்சியில் ஒரு 9 அல்லது 8 இறங்கணும். 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வருது. உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கெஸ்ஸிங்கில் பிசியில் தான் 9ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வருது. ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 847, 748, 749, 497, 874, 478, 479, 794, 407, 784, 487, 789, 798, 470 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல பாருங்கள். வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 9ஆந்தேதியான ரிசல்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 மணிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதாவது 9ஆந்தேதி ரிசல்ட்டு. 10ஆந்தேதி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவோட ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெகுலராக நமக்கு வர மாதிரி 3 மணிக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு நாள் பெண்டிங் கழிச்சு வருது. ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே. கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து இதேமாதிரி மேட்ச் ஆகுதாங்க செக் பண்ணி பாருங்கள். நான் எடுத்துக்கிற நம்பரும் நீங்கள் எடுத்துக்கிற நம்பரும் ஒரு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.